இந்த தீர்மானம் இந்த போராட்டம் சங்ஷன் சுரங்கம் தோன்றுவதற்கு எதிராக அந்த அனுமதி கொடுக்க கூடாது, தடுக்க வேண்டும் என்று என் மக்கள் தன்னெழுச்சியாக போராடி எத்தனை நாட்கள் கழித்து நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினீர்கள்? உங்கள் மனச்சான்றை சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சியும் நானும் அரிட்டாப்பட்டியில் போராட்டத்தை அறிவித்த அவசரமாக நீங்கள் அவனை அந்த நிலத்தில் விடக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றினீர்கள். தீர்மானம் எப்படி? மாண்புமிகு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுந்து நீங்கள் தான் அனுமதி கொடுத்தீர்கள் என்கிறார். இந்த பக்கம் மாண்புமிகு அமைச்சர் ஐயா துரைமுருகனும் மாண்புமிக்க முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் எழுந்து இல்லை இல்லை நீங்கள் தான் அனுமதி கொடுத்தீர்கள் என்று. நாங்கள் அதை பார்க்கிற நாங்கள் என்ன செய்வது? நீங்கள் 200 பேருமே சிறந்த ஆட்டக்காரர்கள் தான், நன்றாக விளையாடுகிறீர்கள். எங்களை ஏமாற்றி அவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் முதலாக தம்பித்துறை தான் அதை அனுமதித்தார், அனுமதி கொடுத்து ஒப்புதல் கொடுத்து விட்டு வந்தார். அவர் சொல்றார் நான் கொடுக்கல. 2004, 2024, 25 இந்த காலகட்டங்களில் ஐயா துரைமுருகன் தான் இதற்கு அனுமதி கொடுத்தார் என்று இவர் இந்த எதிர்கட்சி மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். இவர் சொல்லுகிறார் நீங்க சரியில்லை என்று, அவர் சொல்லுகிறார் நீங்கள் சரியில்லை என்று, நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் 2 பேருமே சரியில்லை, உங்களை ஒழித்தால் தான் நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்படித்தான் துணை முதல்வராக இருக்கும்போது அன்று இதே எங்க ஐயா டிஆர் பாலு இதே மாதிரி வலைகள் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்தது இருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் தான் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று பெருமையோடு பேசிய பெருமக்கள் இவர்கள். நானும் என் அண்ணன் பழனிமாணிக்கமும் சேர்ந்துதான் கொண்டு வந்தோம் என்று பேசியவர்கள் இவர்கள். நம்முடைய மதிப்புமிக்க தலைவர்கள், வணக்கத்துக்குரிய பெருமக்கள் சொன்ன வார்த்தை. அன்றைய துணை முதல்வராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். கேட்டால் ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னார்கள், அதற்காக கையெழுத்திட்டேன் என்று. மக்களின் போராட்டம் பேரெழுச்சியாக வெடித்த பிறகு தெரியாமல் கையெழுத்திட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். அப்போது ஒருவன் எழுந்து கேட்டேன், அப்படியே தெரியாமல் அண்ணா அறிவாலயத்தை எங்களுக்கு எழுதி வைத்து விடுவீர்களா என்று கேட்டேன். தெரியாமல் ஒரு கையெழுத்து போட்டு விடுங்களே, மறந்த வாக்கல எப்படி தெரியாமல் என்று எப்படி சொல்லுவது? நீட்டு தேர்வை கொண்டு வந்தவர் யார்? மனச்சான்றோடு என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீட்டு தேர்வை இந்த நிலத்தில் திணித்தவர்கள் யார்? காங்கிரஸ். கூட இருந்தவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகம். ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். கூட இருந்தவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகம். என்ஐஏ ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் யார்? காங்கிரஸ். கூட இருந்து ஒப்புதல் தந்தவர்கள் யார்? இதே திமுக. தென் மாநிலங்களிலே என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமைக்கு அலுவலகம் போட்டுக்கொள்ள அனுமதி கொடுத்த ஒரே அரசு திமுக அரசு, ஐயா ஸ்டாலின் அரசு. இந்த திட்டம் தனக்கு எதிராக, தன் கருத்துக்கு எதிராக ஜனநாயகம் பேசுகிற குரல் வலைகளை நெரிக்க ஆள் தூக்குற சட்டம் என்பது தெரியுமா தெரியாதா? தெரியும். எல்லா நச்சு திட்டங்களையும் கொண்டு வந்தவர்கள் இவர்கள்தான். இன்றைக்கு நீட்டை நாங்கள் ஒழிப்போம். எப்படி ஒழிக்கிறது? இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள், சிற்றூரில் வாழுகிற பிள்ளைகள், அரசு பள்ளி கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகள், பள்ளிகளிலே படிக்கிற பிள்ளைகளின் மருத்துவ கனவை சிதைத்துவிடும் என்பது தெரியுமா தெரியாதா? ஈத்தேன் எடுத்தால் நிலம் நஞ்சாகிவிடும், நாசமாகிவிடும், தெரியுமா தெரியாதா? மீத்தேன் எடுக்காமல் எப்படி எரிவாயு கிடைக்கும், எப்படி எரிகாற்று கிடைக்கும், எப்படி சமைப்பது என்றால் மீத்தேன் பயோகேஸ், ஹைட்ரோ கார்பன் என் நிலத்தின், என் பூமி தாயின் ஈரக்கொலை இதயத்தை, சிறுநீரகத்தை அறுத்துத்தான் எடுக்க வேண்டுமா என்ன? ஆடு மாட்டு கழிவிலே, சாணி ஆட்டு புழுக்கையிலே, மக்கிய இலைதலை கழிவிலே, மனித கழிவிலே இருந்து எத்தனை கோடி டன் வேண்டுமானாலும் நீ மீத்தேன் எடுத்துக்கொள்ள முடியும் என்று உலகம் நிரூபிக்கிறது. எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் நிரூபித்து காட்டுகிறார். இதே மயிலாடுதுறையிலே, மன்னார்குடியிலே என் கட்சிக்கார தம்பி ஆட்டு மாட்டு கழிவிலே, மனித கழிவிலே மீத்தேன் தயாரித்து பயோகேஸிலே மோட்டர் பைக்கு ஓட்டுகிறான், தாய்க்கு எரிகாற்று கொடுக்கிறான், வீட்டிலே மின் விளக்கு எரிக்கிறான். எப்படி?
அவன் வீட்டிலே செய்கிறான், உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்து இந்த நாட்டிலே செய்வன் என்று சொல்கிறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஆடு மாட்டு கழிவில் இருந்து, மக்கிய இளதரை கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தன் எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற இயற்கை அறிய பெறும் வாய்ப்பு இருக்கும் போது எதற்காக என் பூமி தாயின் ஈரக்கொலைய இதயத்தை அறுக்கிறாய்? இதுதான் கேள்வி. நீ பூமி என்பது உன் காலுக்கு கீழே மிதிபடுகிற மண் என்று நினைக்கிறாய். உன்னை பெற்றவள் ஒரே ஒரு தாய், உலக உயிர்களின் தாய். உன் தாயின் சேர்த்து பெற்றவள் இந்த பூமி தாய் என்பதை நீ மறந்து விடாதே. அரிட்டாப்பெட்டி என்பது என்னையா பூச்சி பறவை, 200க்கும் மேற்பட்ட பறவை பல்லுயிர் சூழல்ங்கிறான. ஐயா, பூச்சி இல்லைனா உனக்கு என்ன, வண்டு இல்லைனா உனக்கு என்ன, கொக்கு இல்லைனா என்ன, கழுகு இல்லைனா என்ன, ஆந்தை இல்லைனா என்ன, தவளை இல்லைனா என்ன, நண்டு இல்லைனா என்ன, பாம்பு இல்லைனா என்ன, இது எல்லாம் இல்லை என்றால் நீ இல்லை. காக்கை செத்தால் நீ பார்க்கிறாய், யானை செத்தால் ஒரு செய்தி, புலி செத்தால், சிங்கம் செத்தால் ஒரு செய்தி, அதையெல்லாம் நீ பார்க்கிறாய். ஒரு நாள் இவையெல்லாம் இல்லாவிட்டால் நீ செத்து போவாய். பார்க்க ஒருவனும் இருக்க மாட்டான். உலகம் உன்னுதில்லை தம்பி. ராஜா, நன்றாக விளங்கிக் கொள். இந்த பூமி உன்னுடையதல்ல. இது பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை. அதில் நீயும் ஒருவன். பரிணாம வளர்ச்சியிலே கடைசியாக வந்த இந்த மானுட பிசாசுகளால் தான் இந்த பூமிக்கு இவ்வளவு பெரிய பேரிடர் என்பதை, பேராபத்து என்பதை பிரான்ஸ் நாட்டின் மண்ணியல் பேரறிஞன், ஆய்வறிஞன் சுசுமுகோன சொல்லுகிறான். கிளாடு பூரிங்க சொல்லுகிறான். பிரான்ஸ் நாட்டின் மண்ணியல் ஆய்வறிஞன், ஆதியிலே நாம் பசிக்காக வேட்டையாடினோம். பழங்காலங்களிலே காய்கனிகளை தின்றோம், கிழங்குகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி தின்றோம் பசிக்கு உணவாக. அப்போதெல்லாம் நம் தாய் கண்ணி கழியாமல் கற்போட இருந்தான். காடு காடுகளாக, மலைகள் மலைகளாக, ஆறு ஆறாக, அருவிகள் அருவிகளாக அப்படியே இருந்தது. ஆனால் இவர்கள் பண வேட்டையாட தொடங்கினார்கள். பசி வேட்டையை விட்டு பண வேட்டையாட தொடங்கினார்கள். நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால், 18 வயதிலே பாட்டியாகிவிட்டால், மரண படுக்கையில் கிடக்கிறாள். ஓடி வாருங்களே அன்பு மக்களை காப்பாற்றுங்கள். பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன் கிளாடு பூரிங்கு இன்றும் இருக்கிறார். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம். அன்பு மக்களே, உன் இடத்தினை உறுதி செய். இது என் இடம், இது என் நிலம், இது என் தாய் நிலம், என் மண். அரிட்டாப்பட்டி என்பது ஒரு கிராமம் அல்ல, என் அன்னை நிலத்தில் ஒரு அங்கம். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். இருக்க இடத்தை உறுதி செய், உன் இனத்தினை முன்னிறுத்து. இது என் நிலம், என் இனம், நாங்கள் தமிழர்கள். இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். என் வாழ்விடத்தை இழந்துவிட்டு அமெரிக்க ஏகாதிபத்தியமே, ரஷ்யாவே என்று பேசுவது போல ஒரு வெட்டி பேச்சு உலகத்தில் எதுவும் கிடையாது. நீ நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பாய். ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்னதுரை பாடியதை என்னரும் தம்பி தங்கைகளே உங்கள் உள்ள சுவற்றில், இதயத்தில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். என் அருமை மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள், நேசியுங்கள். உங்களை பெற்ற தாயோ 10 மாதம் தான் உங்களை வயிற்றிலே சுமக்கிறான். ஆனால் இந்த பூமி தாய் உங்கள் வாழ்நாளின் கடைசி நொடி வரை சுமக்கிறார். அதனால் உங்கள் தாயினும் மேலானவள் இந்த பூமி தாய். நீ தாயின் மடியில் இருந்து கீழே இறங்கி முதலடி வைத்தது அவள் மடியில் தானேங்கிறான். நீ கீழே இறங்கி முதல்ல காலை வைத்தது இவள் மடியில் தான். இறந்த பிறகு நீ புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் இவள் மடியில் தான். ஆகையினாலே என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் நீங்கள் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் உங்கள் இனத்தை இழப்பீர்கள். ஆதலினால் என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். எங்க போவ? ஈழத்தில் அடிச்சு விரட்டுனா இன்னொரு தாய் நிலம் உனக்கு, அது உன் தாயின் நிலம் என்பது கூட உனக்கு தெரியாது. எதோ தேவையில்லாம எதை பேசுகிறான் ஈழம்ன்ற. அங்க அடித்து விரட்டினான், அகதியாக வந்து நிற்கிறாய்.
என்று ஒரு காணொலி பார்ப்பாய். ராமேஸ்வரம் முகாமில் 17 ஆண்டுகளாக இருக்கிறேன், எனக்கு இந்த நாட்டில் ஒரு உரிமையும் தரவில்லை என்று ஒருவன் ஆளுகிறான் முட்டிக்கால் போட்டு மாவட்ட ஆட்சியருக்கு முன்னாடி. அகதியாக நிற்கவாவது உனக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனால் இங்கிருந்து விரட்டினால் நீ எங்கு போவாய் என்பதை எண்ணிப்பார். என்னோடு நிற்பாய், உறுதியாக நிற்பாய். இது மண்ணல்ல என் மக்களே, நம் தாயின் மடி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைப்பதனாலேயே இந்த மனிதர்கள் இந்த பூமியை மதிப்பதில்லை என்கிறார் ஐயா வைரமுத்து அவர்கள். இது நீ உனக்கு காலுக்கு கீழே மிதிபடுகிறதுனாலேயே இதன் மதிப்பு உனக்கு தெரியல. இது உலகில் பல கோடிக்கணக்கான உயிர்களின் தாயடா இந்த பூமி. நீ பார்க்கிற எல்லாவற்றையும் தந்த பெரும் இயற்கையின் பெரும் தாயடா இவள். இறை மாதா, இறை மாதா இந்த பூமி. இவன் வருவான், மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்பான், நிலக்கரி என்பான். உனக்கு தெரியுமா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எடுக்கிற இடம் யாரது? யாருடையது? நமது சொந்தம். நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியாரின் சொந்த நிலமடா. 500 ஏக்கர் 500 ஏக்கர் இந்த நாட்டிற்கு அருங்குடையாக கொடுத்தவன் நம் தாத்தா. பெருமையோட நிமரடா. ஜம்புலிங்க முதலியார் கொடுத்த 500 ஏக்கர். கிணறு தோண்டுகிறார், கருப்பு கருப்பா ஏதோ வருகிறது. அன்றைய ஆட்சியில் இருந்த நண்பன் தாத்தா காமராஜ் கிட்ட வந்து, காமராஜ் இது என்னன்னு பாரு, ஏதோ கருப்பா வருத. ஆய்வு செய்கிறார்கள், நிலக்கரி. அதை நம்மிடத்தில் இருப்பதை விட அரசாங்கத்தில் இருப்பது நல்லது, அது நாட்டுக்கு மக்களுக்கும் பயன்படும் என்று நேருவிடம் போய் ஒப்படைக்கிறார்கள். அப்படிதான்டா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் வருது. தனி சொத்தை பொது சொத்தாக்கிய பெருமகன் நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியார் அவர்கள். உனக்கு தெரியுமா? நம்ப முடிகிறதா? அந்த பெருமகனுக்கு அந்த இடத்தில் சிலை வை என்று போராடிய மகன் நான். போராடி சிலை வைக்க வைத்தவன் நான். ஆனால் அந்த சிலையில் தமிழில் ஒரு எழுத்து கிடையாது, இந்தி இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஏன் போராடல? இன்னி போராடி பயில வந்து பேத்துட்டு தூய தமிழ்ல கல்வெட்டு வைக்கிறது தவிர வேற வழி கிடையாது. எவ்வளவு நாளைக்கு போராடிட்டே இருக்கிறது? அதற்கு பிறகு அந்த இடத்தில் இதுவரை 65,000 ஏக்கர் எடுத்துக்காண்டா. 500 ஏக்கர்ல தொடங்கி 65,000 ஏக்கர் விளைநிலத்தை விட்டு, வாழ்விடத்தை விட்டு வெளியேறி 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 என்ன சொல்றான்? உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை. இதை நம்பி நம்பி இடத்தை கொடுத்து 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 அகதியாக வெளியேறியவர்கள் நமது மக்கள். இன்னைக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின் உற்பத்தி அந்த நிலையத்தில் வேலை பார்ப்பவன் எத்தனை பேர்? நம்மவன் எத்தனை அதிகாரி உயர் பதவியில் இருப்பவன்? 299 பேர் வேலைக்கு ஆள் எடுத்தார்கள். ஒருவன் கூட தமிழன் இல்லை. நிலம் என்னது, வளம் என்னது, நாடு என்னது, வேலை எவனுக்கு அது? இதான்டா அங்க இருக்கிற நிலைமை. இதான் அந்த வீட்டின் மேற்கூரையை பார், சூரிய ஒளியில் மின் தகடு. இது மாதிரி ஒவ்வொரு வீட்டின் மேற்கூரை, இந்த பேருந்து நிலையம், இந்த கழிவறை, அரசு கட்டிடங்கள், சாலையின் நடுவால் இருக்கிற டிவைடர், எல்லாவற்றிலும் நீ இந்த சூரிய ஒளியின் மின் தகடை போட முடியாதா? விளைநிலத்தை பறித்து போட்டா எண்ணூறு கமிதியிலே 5000 ஏக்கர் 4100 கோடி தான் அதானி முதலீடு செய்தது. என் மக்களிடத்தில் சொன்னது என்ன? வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு. நான் போராட போகிற போது என்னையும் என் தம்பி தங்கைகளையும் சீமான் எங்கள் பொழப்பிலே மண்ணள்ளி போடுகிறான் என்று திட்டினார்கள் என் மக்கள். இதே போலதான் என்று கத்தினேன். இன்றும் எங்களை பார்த்தால் இவர்களுக்கு வேற வேலை இல்லை, இவர்கள் இதே வேலை. ஆம், வேற வேலை இல்லை. என் மண்ணை, என் மக்களை நேசிப்பது, காப்பது, அவர்களுக்காக வாழ்வதை தவிர எங்களுக்கு வேற வேலை கிடையாது. ஏன் எனக்கென்ன என்று விட்டுட்டு போக முடியாது. ஏனென்றால் எங்கள் முன்னவர்கள் அப்படி இல்லை. எங்கள் உடலில் ஓடுகிற குருதி அப்படி சோரம் போய் சமரசம் செஞ்சு ஓடுகிற ரத்தம் இல்லை. எங்களை உருவாக்கிய தலைவன் நாமல் செத்தாலும் சரி நம் இனம் வாழ வேண்டும் என்று போராடிய புரட்சிக்காரனின் பிள்ளைகள் நாங்கள். கடைசியாக கமுதியில் என்ன நடந்தது? 4100 கோடி தான் அதானி முதலீடு செய்தார். 4100 கோடி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள்ட்ட, முதலாளிகள்ட்ட இல்லையா? கடைசியா என்ன நடந்தது? வாட்ச்மேன் வேலை, காவலர், வாயில் காவலர் வேலை கொடுத்தான். இந்த வேலை வாய்ப்பு கேட்கும் போது காதிலே தேனை ஊற்றுவார்களா என் உடன் பிறந்தவனே?
வாயிலே தேனை ஊற்றினாலும் நீ சப்பி சாப்பிடுவாய். காதிலே ஊற்றினால் என்ன பண்ணுவாய்? காதிலே ஊற்றுவார்கள். வேலை, வளர்ச்சி, டெவலப்.